ஸோ இப்போ செகண்ட் சம்ல எக்ஸசைஸ் 3.3ல செகண்ட்ல ஃபோர்த் சம் ஃபிஃப்த் சம் இந்த ரெண்டும் பாருங்க. இந்த ரெண்டுமே ஒரு நம்பரா இருக்கு. நான் ஒரு சில நம்பர் சொல்றேன், அதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 50, 100, 150 அல்லது 200. ஸோ இதுக்கு பேர்லாம் இந்த மாதிரி ஒரு ஹோல் நம்பர், ஹோலா எப்படி சொல்றது, ஒரு ரவுண்ட் ஆஃப் நம்பர்னு வச்சுக்கலாம். ஹோல் நம்பர்னா தப்பா போயிடும். ரவுண்ட் ஆஃப் நம்பர். ஓகேவா? சரி, இப்போ நமக்கு இந்த ரெண்டு சம்முக்கு தெரிய வேண்டிய ரவுண்ட் ஆஃப் நம்பர். ஃபர்ஸ்ட் சம்முக்கு இப்போ இந்த 52 எப்படி எழுதலாம்னு பாருங்க. 52-ஐ 50 + 2 அப்படின்னு எழுதலாமா? ஏன் அப்படின்னு எழுதணும்னு சொல்றேன். ரவுண்ட் ஆஃப் நம்பர் 50, ஆமாவா? அடுத்தது இந்த 104ஓட ரவுண்ட் ஆஃப் நம்பர் என்ன? 100 + 4 எழுதலாமா? இந்த ஹோல் கியூப் எழுதிக்கலாமா? ரைட். இப்ப பாருங்க, இப்போ இந்த a + b the whole cube கூட கம்பேர் பண்ணுங்க. a + b the whole cube. a இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்கு? 50 இருக்கு. b இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்கு? 2 இருக்கு. ஸோ அப்போ ஃபார்முலா என்ன? a³ + b³ + 3ab into a + b. ஓகே, புரிஞ்சுதா? இப்போ இதை சால்வ் பண்ணுங்க. a இருக்க வேண்டிய இடத்துல 50 இருக்கு. b இருக்க வேண்டிய இடத்துல 2 இருக்கு. a இருக்க வேண்டிய இடத்துல 50 the whole cube plus b இருக்க வேண்டிய இடத்துல 2 the whole cube plus 3 into a இருக்க வேண்டிய இடத்துல 50, b இருக்க வேண்டிய இடத்துல 2, 50 plus 2. இப்போ 50 cube என்ன? 50 cube போட்டு பார்ப்போமா? 50 into 50 into 50 ஃபுல்லா போடணுன்ற அவசியமே இல்லை. இந்த 5 கியூப் தெரிஞ்சாலே இதோட ஆன்சர் தெரிஞ்சிடும். 5 5s are 25. 25 into 5 125. இந்த மாதிரி கியூப்ஸ் ஸ்கொயர்ஸ் எல்லாம் மினிமம் 20 வரைக்குமாச்சும் தெரிஞ்சு வச்சுக்கணும்பா. ஓகே, இப்போ 5-ஐ மட்டும் மல்டிப்ளை பண்ணிட்டா எத்தனை 0 இருக்கு? 3 0 இருக்கு. அப்ப அந்த 3 0 போட்டுருங்க, அவ்வளவுதான் வேல்யூ. அடுத்தது 2 கியூபோட வேல்யூ என்ன? 2 2s are 4, 4 2s are 8. தட்ஸ் ஆல். இதெல்லாம் டக்கு டக்குன்னு போட்டு போயிட்டே இருக்கும். இப்போ இது பாருங்களேன், 5 2s are 50 into 2 இருக்கா? 50 into 2 என்ன? 50 plus 50 எவ்வளோ? 100. 100 plus 3, சாரி 100 into 3 300. இதெல்லாம் டக்கு டக்குன்னு போட்டு வளகணும். ஓகேவா? பாருங்க, 0 2 5s are 10. 100 ஆயிடுச்சா? 2 50 ரூபா நோட் வச்சிருந்தா எவ்வளோப்பா? 100 ரூபாவாப்பா, அவ்வளோதான்ப்பா. அடுத்தது இன்ட்டு 3 300 முடிஞ்சு. இதெல்லாம் பார்த்தே போட்டுட்டுலாம் இருக்கக்கூடாது. டக்கு டக்கு டக்குன்னு இதுலயே போட ப்ராக்டிஸ் பண்ணணும். அடுத்தது 50 plus 2 52. சரியா? அடுத்தது இப்போ இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 300 into 52. ஸோ 600. அடுத்தது இங்க போட்டீங்கன்னா 15 2 0 15. ஸோ 15600. அப்போ 125,000 plus 8 plus 15600. ஓகேவா? ஸோ இப்போ இந்த 3 நம்பரை ஆட் பண்ணிடுங்க. 125,000, அடுத்தது 8, அடுத்தது 15600. ஸோ 8060141. ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட 1. பொறுமையா இந்த சம்மை நீங்க போடணும். ஒரு பிளேஸ் வேல்யூ மாறுச்சுன்னா கூட தப்பா போயிடும். ஓகேவா? ஸோ 5th சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த சம் புரிஞ்சது பிடிச்சது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஆன்லைன் டியூஷன்ஸ் போயிட்டு இருக்குப்பா, ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தமிழில் தெரியாத நம்பருக்கு கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.